பெற்ற பிள்ளையின் மரணத்தை கண்முன்னே பார்ப்பது கொடிதிலும் கொடிது என்பார்கள். அத்தகைய வேதனை தமிழ் சினிமாவின் ஜாம்பவான் இயக்குனர் சிகரம் பாரதி ராஜாவுக்கு ஏற்பட்டுள்ளது. இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா நேற்றிரவு சென்னையில் காலமாகியிருக்கின்றார். அவர் தமிழ் சினிமாவுக்கு விட்டு சென்றவை என்ன, அவரது இலக்கு எவ்வாறானதாக அமைந்திருந்தது, இது தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் காளிமுத்து சந்திரன். தமிழ் சினிமாவை புதிய பரிமாணத்துக்கு இட்டு சென்ற ஜாம்பவான்களில் குறிப்பிட்டு கூறக்கூடியவர் இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா. செயற்கையான பின்னணியில் ஸ்டூடியோக்களில் வலம் வந்து கொண்டிருந்த தமிழ் சினிமாவை பசுமை படர்ந்த கிராமங்களுக்கு அழைத்து சென்று யதார்த்தமான பேசும் மொழிக்கு பாதை அமைத்து கொடுத்தவரும் இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா. இதனால் அவர் தமிழ் சினிமாவில் இயக்குனர் சிகரம் என வர்ணிக்கப்படுகிறார். அவ்வாறு பெயரெடுத்து பாரதி ராஜாவின் மகனாக இருந்தாலும் மனோஜ் பாரதி ராஜா சந்தித்த சவால்களோ ஏராளம். ஆம், 1999ஆம் ஆண்டு கதாநாயகனாக அறிமுகமாகி இருந்தாலும் திரை வாழ்வில் 18 வருட கால போராட்டத்தின் பின்னரே தான் நினைத்த உயரத்தை அவரால் எட்டிப்பிடிக்க முடிந்தது என்றால் நம்ப முடிகின்றதா? தாஜ்மஹால் திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமான மனோஜ் பாரதி ராஜா ஈரநிலம், கடல் பூக்கள், அல்லி அர்ஜுனா, மகாநடிகன், சமுத்திரம், வருஷமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இன்றைய தமிழ் சினிமாவில் ஜாம்பவானாக திகழ்கின்ற இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா உண்மையில் நடிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த ஒருவர். சில பல காரணங்களால் அவரால் நடிக்க முடியாமல் போனதோடு தனது மகனை நடிகராக அறிமுகப்படுத்தி இருந்தார். எனினும் மனோஜ் பாரதி ராஜாவுக்கு தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாவதிலேயே ஆர்வம் அதிகமாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும். இயக்குனராக ஆக வேண்டும் என்ற தனது ஆசையை அப்பாவிடம் கூறிய போது, தன்னால் தான் நடிக்க முடியவில்லை, நீயாவது நடித்து பெரிய ஆளாக வேண்டும், சிறந்ததொரு நட்சத்திரமாக உருவெடுக்க வேண்டும் என கூறியிருக்கின்றார். உன்னை பெரிய திரையில், அதாவது தமிழ் சினிமாவில் மிளிர்ந்த ஒரு நட்சத்திரமாக பார்க்க வேண்டும் என மனோஜிடம் பாரதி ராஜா கூறியிருப்பதாக அவர் இறப்பதற்கு முன்னதாக ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார். எனினும் பாரதி ராஜா எதிர்பார்த்த அளவுக்கு மனோஜின் நடிப்பு பயணம் அவ்வாறு வெற்றிகரமானதாக அமையவில்லை. ஒரு சில திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் பல திரைப்படங்களில் துணை நடிகராகவும் மனோஜ் நடித்திருக்கின்றார். இழந்தவனுக்கு மாத்திரம்தான் இழப்பின் வழி தெரியும் என்று கூறுவார்கள். நடிப்பில் தோற்றாலும் இயக்குனராகும் முயற்சியில் வெற்றியடைய வேண்டும் என்ற வேட்கையோடு மனோஜ் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் போராடினார். பல வருடங்களாக தமிழ் சினிமாவின் பக்கம் தலை வைத்து பார்க்காமல் விரக்தியின் விளிம்பில் இருந்த மனோஜ் பாரதி ராஜா மீண்டும் 2013ஆம் ஆண்டு அன்னக்கொடி திரைப்படத்தில் வில்லனாக கோலோச்சி இருந்தார். சிற்சில காரணங்களால் அந்த முயற்சி வெற்றியளிக்காத நிலையில் 18 வருடங்களின் பின்னர் அவரது சொந்த படைப்பில் மார்கழி திங்கள் திரைப்படம் வெளிவந்தது. அதில் தனது தந்தை பாரதி ராஜாவையும் வைத்து சிறப்பாக அவர் இயக்கியிருந்தார். முத்தாய்ப்பாகவே தன்னை நடிகராக அறிமுகம் செய்த தனது தந்தை பாரதி ராஜாவை அந்த திரைப்படத்தில் மனோஜ் இயக்கியிருந்தமை அனைவரது கவனத்தையும் ஈர்த்த ஒரு விடயமாக அமைந்திருந்தது. இவ்வாறு பல விடயங்களை செய்த மனோஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நடிப்பில் ஷங்கரின் இயக்கத்தில் வெளியான எந்திரன் திரைப்படத்தில் முக்கியதொரு பங்காற்றி இருக்கின்றார் என்று கூறினால் உங்களால் நம்ப முடிகின்றதா? ஆம், ரோபோ ரஜினியும் சயின்டிஸ்ட் ரஜினியும் இணைந்து வரும் சில காட்சிகளில் மனோஜ் பாரதி ராஜா ரோபோ ரஜினிக்கு உடல் கொடுத்து நடித்திருப்பதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. நினைவில் நீங்காத படைப்புகளை தமிழ் சினிமாவுக்கு வழங்கிய பாரதி ராஜா தன் மகனை பறிகொடுத்து கண்ணீர் வடித்த காட்சிகள் காண்போரை கலங்க வைத்தது என்றுதான் கூற வேண்டும். புத்திர சோகத்தை எவ்வாறு தாங்கிக் கொள்வார் என தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழ் திரைப்பட உலகமும் பாரதி ராஜாவுக்கு தொடர்ந்தும் இரங்கல் தெரிவித்து வருகின்றன. இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா இயக்கிய சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தை மனோஜ் இயக்குவார் எனவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. உனக்கு என்னப்பா, இயக்குனரின் மகன் என்பதால் இயக்குவதும் திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பும் இலகுவாக கிடைத்து விடும் என கூறிவிடுகின்றீர்கள். ஆனால் நான் பட்டப்பாடு வேறு, எனது போராட்டம் வேறு என நேர்காணல் ஒன்றில் தனது இடரை மனோஜ் மிகுந்த வேதனையோடு பகிர்ந்திருப்பார்.